வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் வரும் 1ஆம் தேதி நடைபெறும் 3வது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிற்காக பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா இன்று அங்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். எஃகு தொழிற்சாலைகளில் கரி அமில வாயு வெளியேற்றத்தை குறைக்கும் வகையில் பசுமை திட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். கோவை, வடசென்னை, ஒசூர் பகுதிகள் நவீன தொழில்நுட்ப நகரங்களாக மேம்படுத்தப்படும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் கூறியுள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியுள்ளது. சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ராம்குமார் ராமநாதன் இணை ஸ்பெயின் அர்ஜென்டினா இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் 40 தொகுதிகளுக்கு 3வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு வரும் 1ஆம் தேதி நடைபெறுவதை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா கத்துவா, உத்தம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் இன்று உரையாற்றுகிறார். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி நாளை மறுநாள் ஜம்முவில் தமது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொள்கிறார். முன்னதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான திரு ராகுல் காந்தி ஜம்முவில் தமது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நேற்று வாக்குகளை திரட்டினார். மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முஃப்தியும் தமது கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்து வருகிறார். இதனிடையே ஹரியானா மாநிலத்தில் மொத்தமுள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான ஒரே கட்ட வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறுவதை ஒட்டி அங்கும் அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு லடாக்கில் உள்ள சியாச்சின் அடிவார முகாமில் ராணுவத்தினருடன் இன்று கலந்துரையாடுகிறார். முன்னதாக தாயேஸ் விமான தளம் சென்றடைந்த குடியரசுத் தலைவரை லடாக் துணைநிலை ஆளுநர் BD மிஸ்ரா வரவேற்றார். எஃகு தொழிற்சாலைகளிலிருந்து வெளியாகும் கரி அமில வாயுவை குறைக்கும் வகையில் பசுமை திட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய எஃகு கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அன்னையின் பெயரில் மரம் நடும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் கரியமில வாயு வெளியேற்றம் இல்லா நிலை உருவாக்கப்படும் என்ற பிரதமரின் அறிவிப்பை சுட்டிக்காட்டினார். காலநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் ஒப்பந்த இலக்குகளை விரைந்து எட்ட இது வழிகோலும் என்றார். உஸ்பெகிஸ்தான் நாட்டுடன் டிஜிட்டல் தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் வர்த்தகம், முதலீட்டிற்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள நிதியமைச்சர் அந்நாட்டு அதிபர் ஷவுகத் மிர்சியோயேவுடன் இது தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொண்டார். தமது உஸ்பெகிஸ்தான் பயணம் பயனுள்ள வகையில் அமைந்ததாக அமைச்சர் தெரிவித்தார். பசுமை தொழில்நுட்பம், காலநிலை மாற்றம் தொடர்பான உஸ்பெகிஸ்தானின் பணிகளை அமைச்சர் பாராட்டினார். மருந்து தொழில்நுட்பம் மற்றும் மருந்தியல் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மூலம் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக மருந்தியல் துறை செயலர் திரு அருணீஷ் சாவ்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வருடாந்திர மருந்தியல் உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நம் நாட்டின் 4வது பெரிய ஏற்றுமதி துறையாக மருந்தியல் துறை திகழ்கிறது என்றார். சென்ற ஆண்டு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட 50%க்கும் அதிகமான மருந்துகள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் வருங்காலங்களில் இத்துறையில் அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் நம் தேசத்தை ஆற்றல்மிகு உற்பத்தி மையமாக மேம்படுத்தி இருப்பதாகவும் இதில் மருந்து தொழில்நுட்ப நிறுவனங்கள் பெரும் பங்காற்றுவதாகவும் எடுத்துரைத்தார். நாட்டில் 50க்கும் மேற்பட்ட மாத்திரைகள் தரமற்றவை என மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. பல மருந்து நிறுவனங்கள் உற்பத்தி செய்யும் பாராசிட்டமால், விட்டமின் B காம்ப்ளெக்ஸ், கால்சியம், விட்டமின் D3 உள்ளிட்டவையின் தரத்தில் குறை இருப்பதாக இந்நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழக அரசின் நலத்திட்டங்களுக்காக மத்திய நிதியை பெறுவதற்காக முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் இன்று மாலை புதுதில்லி புறப்படுகிறார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடியை நாளை அவர் சந்தித்து பேச உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட இலக்கு. முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுழல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலா துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள்.
மகளிர் வாங்கும் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். கோவை, வடசென்னை, ஒசூர் பகுதிகளை அதிநவீன தொழில்நுட்ப நகரங்களாக மாற்றுவதற்கான பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் கூறியுள்ளார். கோவை விளாங்குறிச்சி பகுதியில் தகவல் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதார மண்டல வளாகத்தில் 114 கோடியே 16 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டிடத்தை இன்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அடுத்த 2 வாரங்களுக்குள் பணிகள் முழுவதும் நிறைவடையும் என்றார். சிறு குறு தொழில் நிறுவனங்கள், புதிய தொழில் முனைவோருக்கு இதில் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் 3200 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் அமைச்சர் கூறினார். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாநில அளவிலான மாபெரும் உழவர் தின விழா கண்காட்சி இன்று தொடங்கியது. இக்கண்காட்சியை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி, விவசாயிகளுக்கு பயனுள்ள வகையில் இம்மாநாடு அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார். வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 300க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மாணாக்கரின் கல்வித்திறனை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்ட பள்ளி மாணாக்கர் 780 பேருக்கு விலையில்லா மிதிவண்டியை வழங்கி பேசிய அவர், மாணாக்கர் இத்திட்டங்களை முறையாக பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று கையெழுத்திட வேண்டும் உட்பட பல்வேறு நிபந்தனைகளுடன் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்படுகிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு கடந்த 15 மாதங்களாக புழல் சிறையில் உள்ள அவர் இன்று மாலை அல்லது நாளை காலை சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவார் என தெரிகிறது. திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை தமிழக அரசின் உறுதிமொழி குழுவினர் அதன் தலைவர் திரு வேல்முருகன் தலைமையில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். வண்ணாங்கோயில் பகுதியில் அமைந்துள்ள தேசிய சட்டக்கல்லூரி அருங்காட்சியகம், கியாபே விஸ்வநாதம் மருத்துவமனை, சத்திரம் பகுதியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையம் உள்ளிட்டவற்றை இக்குழுவினர் ஆய்வு செய்தனர். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பகம் திருச்சி கள அலுவலகம் சார்பில் தூய்மையே சேவை ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவெரும்பூர் ஊராட்சி ஒன்றியம் தேவராயன் ஏரியில் இன்று காலை நடைபெற்றது. தூய்மை பாரத விழிப்புணர்வு உறுதிமொழி இதில் ஏற்கப்பட்டது. சுகாதாரத்தை பராமரிப்பதாக தேவராயன் ஏரியை சேர்ந்த பெண் ஒருவர் பேசுகையில், என் பேர் சுமிசா, நரிக்குறவர்கள் நாங்கள். எங்கள் ஊரு சுத்தமாக சுகாதாரமாக இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து தூய்மையை பாதுகாக்கிறோம். மக்காத குப்பை, மக்கும் குப்பையை தனித்தனியா பிரித்து மக்களை நாங்கள் பாதுகாப்பாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு எந்த குறைவும் இல்லை, எந்த நோய் நொற்று இல்லாமல் நாங்கள் வாழ்கின்றோம். நாமக்கல் மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர் உடல் நலத்தில் அக்கறை கொண்டுதான் இன்னைக்கு இந்த மருத்துவ முகாமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாருக்கு வேணா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன நோய் வேணாலும் வரலாம். ஆக முழு உடல் பரிசோதனை பண்ண வேண்டிய அத்தியாவசியத்தை உணர்ந்துதான் தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் இதுல கலந்து கொண்டு அடிப்படை வசதிகள் எல்லாமே இங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. தேவையான டெஸ்ட் எல்லாமே நீங்க எடுத்து பார்த்து ஆரோக்கியமா இருக்கணும். மதுரையில் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா நாளை மறுநாள் முதல் 2 நாட்கள் நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா கூறியுள்ளார். ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு திருவிழா 2024 அப்படின்றது நம்ம மதுரையில வருகிற 28, 29 தேதியில நடக்குது. இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய தொழில் முனைவரை உருவாக்கணும், புதுமையா என்னென்ன பண்ண முடியும். இந்த திருவிழாவில கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்டால்ஸ் போடுறாங்க. நிறைய இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸ் அவங்களோட ஸ்டால்ஸ் நிறைய போடுறாங்க. நம்முடைய உணவு பொருட்கள் தயாரிப்புல இருந்து ரோபோட்டிக்ஸ் வரைக்கும் உள்ள அனைத்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் இதுல கலந்துக்கிறாங்க. கன்னியாகுமரி, தேனி மாவட்டங்களில் கோ ஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை அந்தந்த ஆட்சித்தலைவர்கள் இன்று தொடங்கி வைத்தனர். பாங்காக்கில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஜப்பானின் டோஷிஹிடே இணை ஸ்பெயினின் அலெஜாண்ட்ரோ, அர்ஜென்டினாவின் மார்க்கோ இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் வரும் 1ஆம் தேதி நடைபெறும் 3வது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிற்காக பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா இன்று அங்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். எஃகு தொழிற்சாலைகளில் கரி அமில வாயு வெளியேற்றத்தை குறைக்கும் வகையில் பசுமை திட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக
மத்திய அமைச்சர் திரு H.D. குமாரசுவாமி தெரிவித்துள்ளார். கோவை, வடசென்னை, ஒசூர் பகுதிகள் நவீன தொழில்நுட்ப நகரங்களாக மேம்படுத்தப்படும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் கூறியுள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியுள்ளது. சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ராம்குமார் ராமநாதன் இணை ஸ்பெயின் அர்ஜென்டினா இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.